மனிதனின் நிரந்தர தேடல். ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். சுய ஆராய்வு வாழ்க்கையை வெல்வதற்கான திறவுகோல். அகந்தையின் வரையறைகளை தாண்டி ஆன்ம முன்னேற்றம் என்னும் பரந்த நிலங்களில் நாம் உலாவுவோம். காலம் முன்னேறுவதைப் போல் உங்களுடைய ஆன்மாக்களும் ஆன்மீக வாழ்க்கையில் மேலான விரிவிற்காக முன்னேற வேண்டும். உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான கடமைகளை மேற்கொள்வதற்கான தொடக்க முயற்சி பெரும்பாலும் மனித பழக்கங்கள் எனும் குப்பை குவியலுக்கு அடியில் புதைக்கப்படுகிறது. உங்களை சோம்பேறியாக்கும் அவற்றின் தாக்கத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொண்டு நீங்கள் விரும்பும் வெற்றிக்கான விதைகளை நடுவதற்கு ஆரம்பிக்க வேண்டும். உங்கள் பிறவியின் அர்த்தத்தையும் அதன் உண்மையான மதிப்பையும் அறிந்து கொள்வதென்ற மிக அவசியமான பணியை நீங்கள் புரியும் பொழுது வாழ்க்கை பயனுள்ளதாகின்றது. வாழ்க்கை எனும் பிரபஞ்ச திரைப்படத்தின் வாயிலாக மனிதன் அறிவூட்டப்பட வேண்டும். அது ஒரு காரணமில்லாமல் காட்டப்படவில்லை. ஒவ்வொரு நாளும் வெவ்வேறான காட்சிகளை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் கற்பிப்பதற்கான பாடம் ஒன்றை கொண்டுள்ளது. மனித பிறவியின் மகத்தான குறிக்கோள் மீது ஒருமுகப்படுவதன் மூலம் அந்த பாடத்தை கற்க வேண்டும். உங்கள் வாழ்வின் பின்னர் யார் உள்ளார் என அறிதல் வேண்டும். சுய ஆராய்வின்றி மனிதன் இயந்திர பொம்மை போன்ற வாழ்க்கையை நடத்துகிறான். லட்சக்கணக்கானவர்கள் தங்களை ஒருபோதும் ஆராய்வு செய்வதில்லை. காலை சிற்றுண்டி, மதிய மற்றும் இரவு உணவு, வேலை செய்தல், உறங்குதல் மற்றும் பொழுதுபோக்கிற்காக அங்குமிங்கும் செல்லுதல் என்றவற்றில் தன்னை மறந்து ஆழ்ந்து மனதளவில் தங்களது சூழ்நிலை எனும் தொழிற்சாலையில் இயந்திர உற்பத்தி பொருட்களாக இருக்கிறார்கள். தங்கள் எதை அல்லது ஏன் தேடுகிறோம் என்பதையோ அல்லது முழு இன்பத்தையும் நிலைத்திருக்கும் மன நிறைவையும் தாங்கள் என்றுமே ஏன் உணரவில்லை என்பதையோ அவர்கள் அறியார். சுய ஆராய்வை தவிர்ப்பதன் மூலம் மக்கள் தமது சூழ்நிலையால் கட்டுப்பட்டு இயந்திர பொம்மைகளாக தொடர்கின்றனர். உண்மையான சுய ஆராய்வுதான் முன்னேற்றத்தின் மிக உயர்ந்த கலையாகும். ஒவ்வொருவரும் உணர்ச்சி வசப்படாமல் சுய ஆராய்வு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். தினந்தோறும் உங்கள் எண்ணங்களையும் விருப்பங்களையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை கண்டுபிடியுங்கள். நீங்கள் உங்களை எவர் என கற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அப்படி அல்ல. ஏனென்றால் நீங்கள் எப்படியானவராக ஆக வேண்டுமோ அப்படி மாற வேண்டும். அநேகர் மாறுவதில்லை. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய சொந்த குற்றம் குறைகளை காண்பதில்லை. ஒவ்வொருவரும் தமது வம்ச பாரம்பரிய மற்றும் சுற்றுச்சூழலின் விளைவே. நீங்கள் அமெரிக்காவில் பிறந்திருந்தால் அமெரிக்கரின் குணாதிசயங்களை தெளிவாக பிரதிபலிப்பீர்கள். நீங்கள் சீனாவிலோ அல்லது இங்கிலாந்திலோ பிறந்திருந்தால் அந்தந்த தேசங்களில் உள்ளவர்களின் ஆர்வங்களை பிரதிபலித்திருக்க கூடும். உங்கள் சூழ்நிலையானது உங்கள் உண்மையான பாரம்பரியத்தின் விளைவே ஆகும். அதாவது பழைய பிறவிகளில் நீங்கள் அடையப்பெற்ற குணங்கள் மற்றும் ஆசைகள் முற்பிறவிகளின் இந்த பாரம்பரியமே. நீங்கள் தற்போதுள்ள குறிப்பிட்ட ஒரு குடும்பத்திலும் சூழ்நிலையிலும் நீங்கள் பிறந்திருக்க உங்களை இட்டு சென்றுள்ளது. முக்கியமான மனிதர்களின் குடும்பங்களை பற்றி நாம் படிக்கும் போது பெரிய மனிதர்களின் பிள்ளைகள் அவர்களுடைய தந்தைமார்களின் அதே மன திறமையை பெற்றிருக்க வேண்டும் என்ற கட்டாயமில்லை என்பதையே பெரும்பாலும் காண்கிறோம். மனிதனிடத்தில் காணப்படும் இந்த இயற்கை மரபு கோளாறு நம் மனங்களில் ஒரு பெருத்த சந்தேகத்தை எழ செய்கிறது. நல்ல வம்சாவளி வழக்கமாய் நல்ல சந்ததியை ஈவதை நாம் தாவர மற்றும் மிருக வர்க்கங்களில் காண்பது போல் அதே போன்ற விளைவுகளை நாம் ஏன் மனித வாழ்வில் காண்பதில்லை? இதற்கு விடை காண நாம் மனிதனின் உள் வாழ்வை ஆராய வேண்டும். முற்பிறவிகளிலிருந்து வந்த தனி குணங்கள் தற்போது நம்மை பாதிக்கின்றன. ஒரு இலக்கிய குடும்பத்தில் இலக்கியத்தையே விரும்பாத ஒரு மகனை காண்பது அரிதல்ல. அவன் இலக்கியத்தை நேசிக்கும் சுற்றத்தாருடன் வளர்க்கப்பட்டிருந்தும் அவனுக்கு அதில் ஆர்வம் இல்லை. ஏன்? சாதாரணமாக பார்க்கும்போது சுற்றுச்சூழலோ அல்லது பாரம்பரியமோ இதை விளக்குவதில்லை. ஆனால் இக்காரணிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதா இருக்கிறது மறுபிறவி. சில குணாதிசயங்கள் ஒத்திருக்கும் காரணத்தாலேயே ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் பிறந்துள்ளோம். ஆனால் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தமது சொந்த குறிப்பிடத்தக்க தனி குணங்களை தமது முற்பிறவிகளிலிருந்து கொண்டு வரும் ஒரு தனி ஆன்மா ஆவார். ஆகவே குடும்பங்களில் எப்பொழுதும் சில இயற்கை மரபு ஒற்றுமைகள் இருப்பினும் ஒவ்வொருவரும் நடத்தையில் வேறுபட்டு இருக்கிறார்கள். ஒரு மனிதன் குறிப்பிட்ட ஒரு சமூக மற்றும் தேசிய சூழ்நிலையில் அவனது சொந்த கடந்த கால வினைகளின் பிரத்யேகமான காரணங்களினால் பிறக்கிறான். ஆகவே மனிதன் அவனே தனது சொந்த விதியின் சிற்பி ஆவான். இப்பிறவியில் அவனது முனைப்பான ஆர்வங்களையும் பழக்கங்களையும் ஆராய்வதன் மூலம் மறுபிறவியில் அவன் எவ்வாறு இருப்பான் என்பதை ஒருவர் பெரும்பாலும் முன்கூட்டியே சொல்ல முடியும். நீங்கள் எதை செய்திருந்தாலும் அதை மாற்ற முடியும். ஆகவே ஆன்மாவின் முன்னேற்றத்திற்கு
சுய ஆராய்வு முக்கியமானது. பல வருடங்களாக சோக கதைகளை படிப்பதே உங்கள் வெறு விருப்பமாக இருந்து வருகிறது என்றும் உங்கள் எஞ்சிய வாழ்நாளிலும் அவற்றை தொடர்ந்து ரசிப்பீர்கள் என நீங்கள் இயல்பாகவே உணர்கிறீர்கள் என்றும் வைத்துக் கொள்வோம். ஆனால் நீங்கள் உங்களை சுய ஆராய்வு செய்து இத்தகைய இலக்கியங்களை இடைவிடாது வாசிப்பதன் மூலம் நீங்கள் வருத்தம் தோய்ந்தவராக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அறிந்தால் நீங்கள் ஆன்மீக புத்தகங்களை படிக்கும் ஒரு புதிய வழக்கத்தை ஏற்படுத்த விரும்புவீர்கள். இங்ஙனம் செய்வதால் உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றிக்கொள்வீர்கள். வலுவான தீர்மானத்தின் மூலமாக நாம் நம்மை விரைவாக மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் அது இல்லையேல் வருடக்கணக்கில் ஏற்படுத்தப்பட்ட பழக்க முறைகளை ஒருவர் முயற்சியின்றியோ அல்லது ஒரு நிமிடத்திலோ மாற்றிவிட முடியாது. வெகு நாட்களாக நிலை பெற்றுள்ள ஒரு பழக்கத்தை ஒழிப்பதற்கு அத்தீய பழக்கம் நலிவுறும் வரை உங்கள் தீர்மானத்தின் முழுமையான சக்தியையும் அதற்கு எதிர்மாறான செயலில் உபயோகிக்க வேண்டும். அநேகருக்கு தேவையான அளவு பொறுமை இல்லை. ஆனாலும் ஒவ்வொருவரும் பின்வரும் உண்மையால் உற்சாகம் பெற வேண்டும். நீங்கள் எதை உருவாக்கி அல்லது செய்து இருந்தாலும் அதை மாற்ற உங்களால் முடியும். நீங்கள் உங்களை எப்படிப்பட்டவர் என்று ஆராய்வு செய்யும் பொழுது உங்கள் பலவீனங்களை அகற்றிக் கொள்வதற்கும் மேலும் நீங்கள் எப்படியாக இருக்க வேண்டுமோ அப்படி உங்களை ஆக்கிக் கொள்வதற்கும் ஒரு திடமான விருப்பத்தை பெற்றிருங்கள். நேர்மையான சுய ஆராய்வு வழக்கமாக வெளிப்படுத்தும் உங்களுடைய குறைபாடுகளால் நீங்கள் அதைரியப்பட்டு இடிந்து விட வேண்டாம். பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாவற்றையும் எண்ணம் உருவாக்குகின்றது. எண்ணம் என்பது நாளமில்லா சுரப்பி, எண்டோகிரைன் கிளாண்ட், ஒரு விளைபொருள் என்ற கோட்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது. இத்தகைய கருத்து ஆதாரமற்றது. தசையானது எண்ணத்தை உருவாக்க முடியாது. பிண்டத்தையும் அண்டத்தையும் நிர்மாணிப்பது மனமே. நீரானது குளிர வைத்தல் மற்றும் உறைவித்தல் மூலமாக பனிக்கட்டியாக மாறுவது போல் எண்ணமானது உறைதல் மூலம் ஸ்தூல வடிவத்தை கொள்கின்றது. பிரபஞ்சத்திலுள்ள அனைத்து சடப்பொருள் வடிவத்திலுள்ள எண்ணமே நாளமில்லா சுரப்பி உறுப்பானது. ஒரு மிக நுண்ணிய எண்ண திட்ட வரைபடத்தின் ஒரு வெளி உருவ கட்டமைப்பு மட்டுமே. மனிதனுடைய உடல் மற்றும் மனத்தன்மைகள் நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளன. செயலிழந்த கல்லீரலை உடைய ஒருவர் சிடுசிடுப்பவராக ஆவதை பொதுவாக காண முடிகிறது. பித்த கோளாறு உள்ள நிலையில் உங்களுக்கு புன்சிரிப்புடன் அனைவருக்கும் சாந்தி என கூற தோன்றாது. நீங்கள் சுமூகமாக இல்லாதவராக உணர்கிறீர்கள். உங்களுடைய எண்ணங்களும் உணர்ச்சிகளும் உங்கள் தேக நிலையால் பாதிக்கப்படுகின்றன. தேக உறுப்புகளின் பல குறைவானது அதற்கேற்ப மனோசக்தியை பலவீனப்படுத்தும் விளைவை கொண்டுள்ளது. அதிக அளவில் மாமிசம் உண்போர் பெரும்பாலும் முரட்டுத்தனமுடையவர்களாகவும் எரிச்சல் மிகுந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். ஒரு வார காலத்திற்கு நான் உங்களை திராட்சை சாறு பத்திய உணவில் வைத்திருப்பேனானால் நீங்கள் மன எழுச்சியை உணர்ந்து எல்லோரிடமும் இசைவாக இருக்க நேரக்கூடும். சமீபத்தில் மிகவும் குளிராக இருந்த பொழுது கம்பளி மேலங்கி இல்லாது வெறும் மெல்லிய ஆடையை மட்டுமே அணிந்திருந்த ஒருவரை நான் சந்தித்தேன். அவர் தனக்கு வயது 70 என்றும் குளிரை தான் ஒருபோதும் உணர்வதில்லை என்றும் கூறினார். காலுறைகளை கூட அவர் அணிந்திருக்கவில்லை. அவர் குளிரான சீதோஷ்ண நிலைக்கு தனது தேகத்தை பழக்கப்படுத்தி கொண்டிருந்தார். தேகம் மனதை பாதிப்பதை விட அதிகமாக மனம் தேகத்தை பாதிக்கின்றது. ஆயினும் தேகத்தின் ரசாயன பொருட்கள் மனத்தின் மீது ஒரு இடைவிடாத தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. தேகமும் மனமும் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளன. கனவுகள் மனதின் சர்வ வல்லமையை வெளிப்படுத்துகின்றன. உதாரணமாக, நான் விழித்திருப்பதாகவும் சமையலறையில் இருப்பதாகவும் எனக்கு மிகவும் பசியாக இருப்பதாகவும் நான் கனவு காண்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். நான் எதையோ சாப்பிட்டு ஒரு குவளை பாலும் அருந்துகிறேன். என் பசியும் தாகமும் போய்விட்டது. நான் திருப்தி அடைந்தவனாக உணர்கிறேன். என்னுடைய திருப்திக்கு என்ன காரணம்? உணவா? நினைவில் வையுங்கள், நான் கனவு கொண்டு இருக்கிறேன். என்னை திருப்தி அடைந்த மாதிரி உணர செய்தது வெறும் ஒரு எண்ண மாற்றமே, இல்லையா? நான் கனவு கண்டு கொண்டிருப்பதால் என் மனம்தான் அது உணவு உட்கொண்டதாக நினைத்தது. பசி, உணவு மற்றும் பால் ஆகியவை எனது கனவில் இருந்த எண்ணங்களே. எல்லாமே அதே மன மூலப்பொருளால் ஆக்கப்பட்டவை. நான் விழித்து கொள்ளும் போது எனது அனுபவங்கள் எல்லாம் எண்ணங்களின் ஒரு தொடர் மட்டுமே என்று அறிகிறேன். வெறும் ஓர் எண்ண மாற்றம் விரும்பத்தகாத பசி உணர்வை நீக்கி
உணவு அருந்துவதும் பால் குடிப்பதுமான இன்பமான உணர்வை அதற்கு பதிலாக வைத்துள்ளது. ஆகையால் எண்ணம் தானாகவே எதையும் செய்ய வல்லது என்பதை காண்கிறீர்கள். ஒருமுறை வெப்பம் மிகவும் கடுமையாக இருந்த சமயத்தில் நான் ரயிலில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தேன். காற்று உலையிலிருந்து வரும் அனல் போல் இருந்தது. என்னை சுற்றியிருந்த அனைவரும் அவதிப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் நான் உள்ளூர நகைத்துக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் வெப்பம் என்ற எண்ணத்திலிருந்து என் மனம் தொடர்பற்று விலகி இருந்தது. நான் எனக்குள் கூறிக்கொண்டேன், இறைவா, மின் அடைப்பில் சூட்டை உண்டாக்கும் அதே மின்சாரம்தான் குளிர் சாதன பெட்டியில் பனிக்கட்டியை உண்டாக்குகிறது. ஆகவே நான் ஏன் இப்பொழுதே குளிரை ஏற்படுத்துவதற்கு உனது மின்சாரத்தை திசை திருப்பக்கூடாது? அக்கணமே ஒரு பனியாலான போர்வை என்னை சூழ்ந்தது போல் உணர்ந்தேன். உங்கள் மனப்பான்மையை மாற்றிக்கொள்ளுங்கள். எனினும் தேகத்தை முழுவதுமாக புறக்கணிப்பது புத்திசாலித்தனம் அல்ல என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஒருவர் தவறான உணவுகளுக்கு பதிலாக சரியான உணவுகளையே உண்ண வேண்டும். உங்கள் அமைதியை குலைப்பவர்களோடு நீங்கள் வாழ வேண்டி இருந்தால் உங்கள் சுற்றுச்சூழலை எப்பொழுதாவது ஒரு தடவை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதைவிட உங்கள் மன சூழலை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடிந்தால் அது மிகவும் மேலானது. ஏனென்றால் அதன் மூலம் மற்றவர்களின் செயல்களால் நீங்கள் அமைதி குலைய மாட்டீர்கள். உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் எந்த இடத்திலும் சாந்தமாகவும் மகிழ்ச்சியுடனும் வாழ முடியும். உலகத்தில் பெரும்பாகம் ஒரு மனநல மருத்துவமனை போல் உள்ளது. சிலர் பொறாமையாலும் ஏனையோர் கோபம், வெறுப்பு நோய்வாய்ப்பட்டுள்ளனர். அவர்கள் தங்களுடைய பழக்கங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் பலியானவர்கள். ஆனால் நீங்கள் உங்கள் இல்லத்தை ஒரு அமைதி இல்லமாக செய்து கொள்ள முடியும். உங்களையே ஆராயுங்கள். அனைத்து உணர்ச்சிகளும் தேகத்திலும் மனத்திலும் பிரதிபலிக்கப்படுகின்றன. பொறாமையும் பயமும் முகத்தை வெளியேற செய்கின்ற அதே சமயம் அன்பு அதை மிளிர செய்கின்றது. அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பீர்கள். ஆகவே எவ்விதமான அகந்தையை நீங்கள் பெற்றிருந்தாலும், எவ்விதமான தனித்தன்மையை நீங்கள் வெளிப்படுத்த முயன்று கொண்டிருந்தாலும், உங்களுடைய உண்மையான தன்மையை ஆராய்வதற்கும் அதனுடைய மிகச்சிறந்த பண்புகளை வளர்ப்பதற்கும் நீங்கள் ஒரு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவர் அறநெறி அகந்தையோ அல்லது தேசப்பற்று அகந்தையோ அல்லது கலை வல்லமை அகந்தையோ அல்லது வணிகரின் அகந்தையோ மற்றும் இத்தியாதியை பெற்றிருக்கலாம். அறநெறிதான் உங்கள் லட்சியம் என்றால் நேர்மையாக வாழ்ந்து எல்லோருக்கும் உங்கள் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துங்கள். அதுதான் உண்மையான அறநெறி. நாம் நேர்மையானவர்கள் என்று நினைப்பவர்களுக்கு அவர்களுடைய தற்பெருமைதான் சற்றும் தயங்காமல் அவர்களை சுற்றியுள்ள பலவீனமானவர்களில் குற்றம் காண வைக்கிறது. உண்மையான அறநெறி அறியாமையால் தவறு செய்யும் மற்றவர்களுக்கு கருணை காட்டுவதையும் அடக்கியுள்ளது. உலகப்பற்று அகந்தையினால் உருவானவர்கள் அதிகமாகவும் தேவையற்றும் துன்புறுகின்றனர். இவ்வகையானோர் சுய கட்டுப்பாட்டை கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையேல் அவர்கள் வெறும் சடப்பொருள் துண்டங்கள் செயற்படுவது போல் ஆவர். அவர்களுக்கு தினமும் எத்தனையோ தடவை புகைப்பிடிக்க வேண்டும். குறிப்பிட்ட உணவுகளையே உண்ண வேண்டும். மதிய உணவை தவறு நேர்ந்தால் அவர்களுக்கு எப்பொழுதும் தலைவலி ஏற்படுகிறது. குறிப்பிட்ட ஒரு வகை கட்டிலில்தான் அவர்களால் உறங்க முடியும். அடிப்படை உடல் தேவை பொருட்களை பயன்படுத்துவது தவறில்லை. ஆனாலும் அவற்றிற்கு என்றும் அடிமைப்படக்கூடாது. அறிவு திற அகந்தைக்கும் உலகப்பற்ற அகந்தைக்கும் இடைப்பட்ட நிலையில் ஒரு கலப்பாக நீங்கள் இருந்தால் அது மேலானது. ஆனால் நீங்கள் ஒரு சமநிலை தன்மையை அறிவுபூர்வ லாகாதயத ஆன்மீக வழிகளில் வளர்த்து அதை கடைபிடிக்காவிடில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க போவதில்லை. வாழ்க்கையில் கட்டுப்படுத்தப்படாமல் நீங்கள் அதை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என உங்களுடைய ஆன்ம உள்ளுணர்வு உங்களுக்கு கூறுகிறது. உங்களுடைய தீர்ப்பை உலக பற்று அகந்தை அடக்கியாள அனுமதிப்பது அறிவுடைமை ஆகாது. உங்கள் மனசாட்சியும் உள்ளுணர்வும் தீர்மானிக்க வேண்டும். மகிழ்ச்சிக்கான நிபந்தனைகள்: எளிய வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனை. எளிய வாழ்க்கையும் உயர்ந்த சிந்தனையுமே உங்கள் குறிக்கோளாக இருக்க வேண்டும். உங்கள் மகிழ்ச்சிகளை எல்லா நிபந்தனைகளையும் உங்களுக்குள்ளேயே வைத்துக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். என்றும் உள்ள, என்றும் விழிப்புள்ள, என்றும் புதிய ஆனந்தமான இறைவனை தியானித்தல் மூலமும் மற்றும் உங்கள் உணர்வு நிலையை அவனுடன் இசைந்திருக்க செய்தல் மூலமும் உங்களுடைய சந்தோஷம் ஒருபோதும் எவ்வித வெளி பாதிப்பிற்கும் உட்பட்டு இருக்கக்கூடாது. உங்கள் சுற்றுச்சூழல் எல்லாவிதமாக இருப்பினும்
அது உங்கள் அக அமைதியை பாதிக்க அனுமதிக்காதீர்கள். உங்களையே ஆராயுங்கள். நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமோ, எப்படி இருக்க விரும்புகிறீர்களோ அதேபோல் உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள். மக்கள் உண்மையான சுய கட்டுப்பாட்டை கற்றுக்கொள்வது அரிது. அவர்கள் மிக உயர்வான நலனிற்கு கேடிடைப்பவற்றை செய்கின்றனர் மற்றும் தங்களையே சந்தோஷப்படுத்திக் கொள்வதாக நினைக்கின்றனர். ஆனால் அப்படி இல்லை. எப்பொழுது எதை செய்ய வேண்டுமோ அதன்படி செய்யும் வல்லமை, அதே சமயம் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று தெரிந்தவற்றை செய்யாமல் இருக்க முடியும் வல்லமை, இவையே உண்மையான வெற்றிக்கும் ஆனந்தத்திற்கும் மன திறவுகோள்கள். எண்ணற்ற வேலைகளில் உங்கள் மனத்தை ஈடுபடுத்தாதீர்கள். அவற்றிலிருந்து நீங்கள் என்ன பெறுகிறீர்கள் என்பதை ஆராய்ந்து அவைகள் உண்மையாகவே முக்கியமானவையா என்பதை கண்டறியுங்கள். உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். திரைப்படங்களை பார்ப்பதை விட ஒரு நல்ல புத்தகத்தை படிப்பது உங்களை மிக அதிகமாகவே செம்மைப்படுத்துகிறது. 1 மணி நேரம் நீங்கள் படித்தால் உங்கள் ஆன்மீக குறிப்பேட்டில் 2 மணி நேரம் எழுதுங்கள். நீங்கள் 2 மணி நேரம் எழுதினால் நீங்கள் 3 மணி நேரம் சிந்தனை செய்யுங்கள். நீங்கள் 3 மணி நேரம் சிந்தனை செய்தால் எல்லா நேரமும் தியானம் செய்யுங்கள் என நான் அடிக்கடி கூறுவதுண்டு. நான் எங்கு சென்றாலும் சரி, என் மனதை ஆன்ம சாந்தியில் தொடர்ந்து வைத்துக் கொள்கிறேன். நீங்களும் கூட உங்கள் மனம் என்ற காந்த ஊசியை எப்பொழுதும் ஆன்ம ஆனந்தம் என்ற வடதுருவத்தை நோக்கி வைத்திருக்க வேண்டும். அப்பொழுது உங்கள் சரிசம மனநிலையை ஒருவரும் குலைக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் முந்தைய நாளில் இருந்ததை விட மேலான மனிதராக உங்களை காணவில்லை எனில், நீங்கள் உடல்நலம், மன அமைதி, ஆன்ம ஆனந்தம் ஆகியவற்றில் பின்னே செல்கிறீர்கள் என்பதை நினைவில் வையுங்கள். ஏன்? உங்கள் செயல்கள் மீது போதுமான அளவு நீங்கள் கட்டுப்பாட்டை உபயோகிக்கவில்லை என்பதே காரணம். உங்கள் பழக்கங்களை ஏற்படுத்தியது நீங்களேதான். அவற்றை உங்களால் மாற்ற முடியும். நீங்கள் தவறான எண்ணங்களை கொண்டிருந்தால் நல்ல சகவாசத்தை ஏற்படுத்தவும், படிக்கவும், தியானம் செய்யவும் உங்கள் மனதில் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். சகவாச மாற்றம் உங்களுக்கு பெருமளவில் மாறுபாட்டை ஏற்படுத்தும். இங்கு நீங்கள் வரும்பொழுது இந்த சில மணி நேரங்களுக்கு கூட உங்கள் மனநிலை மாறுகிறது. புத்துயிரூட்டும் அமைதியை நீங்கள் உணர்கிறீர்கள். நீங்கள் ஒரு நடன நிகழ்ச்சிக்கோ அல்லது ஒரு விருந்திற்கோ போகும் பொழுது உங்கள் மனம் பெரும்பாலும் சஞ்சலம் அடைந்தும் அமைதியாற்றும் கிளர்ச்சியுற்றும் உள்ளது. அதன் பின்பு ஒரு வித்தியாசமான மிக அமைதியான சூழ்நிலைக்கு சென்றால் மீண்டும் அமைதியை உணர்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய மனோசக்தியை விட பெருமளவு தாக்கத்தை ஏற்படுத்துவது உங்கள் சுற்றுச்சூழலே. தேவைப்பட்டால் அதை மாற்றுங்கள். நீங்கள் மனோரீதியாக வலிமை அடையும் வரை உங்களுக்கு உதவி புரிவதற்கு நல்லதொரு சூழல் இல்லாமல் நீங்கள் எப்படி இருக்க விரும்புகிறீர்களோ அப்படி ஒருபோதும் இருக்க முடியாது. மேம்பட்டவராக மாறும் முயற்சியில் உங்களுக்கு இடைஞ்சல் இருந்தால் ஆன்மீக சகவாசமும் உயர்வை தரும் இதர விஷயங்களும் அவசியமாகின்றன. உங்களை மேம்படுத்துவதற்கு சுய ஆராய்வும் இன்றியமையாதது. உங்களையே நீங்கள் பயமில்லாது ஆராய்வு செய்ய முடியுமானால் மற்றவர்களுடைய குறை காணும் ஆராய்வை பின்வாங்காமல் நீங்கள் எதிர்கொள்ள முடியும். மற்றவர்களின் குறைகளை பற்றி நீண்ட நேரம் பேசுவதை விரும்புபவர்கள் மனித கழுகுகளாவர். உலகில் ஏற்கனவே அதிக அளவு தீங்கு உள்ளது. தீயதை பற்றி பேசாதீர்கள். தீயதை பற்றி சிந்திக்காதீர்கள். தீயதை செய்யாதீர்கள். ஒரு ரோஜாவை போன்று ஆன்ம நற்குணம் என்னும் இனிய சுகந்தத்தை எல்லோருக்கும் பரவ செய்தவாறு இருங்கள். நீங்கள் ஒரு நண்பர் என்றும் உதவி செய்பவர், அழித்து விடுபவர் அல்ல என்றும் ஒவ்வொருவரும் உணரும்படி செய்யுங்கள். நீங்கள் நல்லவராக இருக்க விரும்பினால் உங்களையே ஆராய்ந்து உங்களிடமுள்ள நற்குணங்களை விருத்தி செய்யுங்கள். உங்களுடைய இயல்பில் தீமைக்கு ஏதேனும் ஒரு பங்கு உள்ளது என்னும் எண்ணத்தை அகற்றிவிடுங்கள். அப்போது தீமை உதிர்ந்து வீழும். நீங்கள் இறைவனின் ஒரு பிரதிபிம்பம் என உங்கள் சொற்களால் அல்லாது நடத்தையால் ஒவ்வொருவரும் உணரும்படி செய்யுங்கள். ஒளியை வலியுறுத்துங்கள். இருள் இருக்கவே இருக்காது. படியுங்கள், தியானம் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு நல்லதை செய்யுங்கள். மேன்மையின் விலை தனிமை. அகத்தே தனித்திருங்கள். அநேகர் பின்பற்றும் குறிக்கோளில்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டாம். தியானம் செய்வதுடன் நல்ல நூல்களை அதிகமாக படியுங்கள். எழுச்சியூட்டவல்ல எவ்வளவோ விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்கென இருந்த போதிலும் மனிதன் தன் நேரத்தை முட்டாள்தனமாக செலவு செய்கிறான்.
மகான்களுடைய அறிவுரை கிணங்க நீங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி செயல்படாவிட்டால் சந்தோஷம் ஒருபோதும் கிட்டாது. உங்களுக்கு உதவி புரிவதற்காகவே அவர்களது எண்ணங்கள் சாஸ்திரங்களிலும் ஏனைய உண்மையான நூல்களிலும் உள்ளன. ஆகவே எப்பொழுதும் புதிய கிளர்ச்சியூட்டும் விஷயங்களை நாடி நேரத்தை வீணாக்காதீர்கள். எப்பொழுதாவது ஒருமுறை திரைப்படங்களுக்கு போவதும் ஒரு சிறிது சமூக வாழ்க்கையில் ஈடுபடுவதும் சரியே. ஆனால் பெரும்பாலும் விலகி இருந்து அகமுகமாக வாழுங்கள். மகிழ்ச்சியானது தியானத்தையும் பெரிய மனங்களை அவர்கள் படைத்துள்ள நூல்கள் மூலம் அறிவதையும் உயர் குணமும் அன்பும் உடையவர்களை உங்களை சுற்றி வைத்துக் கொள்வதையும் சார்ந்துள்ளது. ஏகாந்தத்தை அனுபவியுங்கள். ஆனால் மற்றவர்களுடன் கலந்து பழக நீங்கள் விரும்பினால் அவர்கள் உங்களை மறக்க முடியாமல் தம்மை எழுச்சியூட்டி இறைவன் பால் தம் மனங்களை திரும்ப வைத்த ஒருவரை சந்தித்தோம் என்று எப்பொழுதும் நினைவில் வைக்கும் அளவிற்கு அவர்களோடு உங்கள் அனைத்து பாசத்தையும் நேசத்தையும் செலுத்தி பழகுங்கள். ஓம் தொடரும்.